இன்னைக்கு வந்து டாபிக் வந்து வாழ்ந்திரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த பிக்சரை பார்த்திருப்பீங்க. அப்படியே ஒரு ட்ரிப்பு போற மாதிரி ஒரு பொண்ணு இல்ல. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. லிவ் அதுதான் வந்து இன்னையோட டைட்டில். வாழ், வாழ்க, வாழ்ந்திரு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நான் இந்த வாரத்துல ஒரு நாள் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப, நான் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. என்னோட டைரியில நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆஹ் தெரியுதான்னு தெரியுதா? ஓகே. சோ, ஆ நான் ரொம்ப நேரம் யோசிச்சு தியானிச்சுட்டு இருந்தேன். அப்பா எப்படி வாழ்றதுன்னே தெரியலப்பா சில நேரம். என்ன பண்றதுன்னு தெரியல. சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நன்மை என் வாழ்க்கையில நீங்க செய்றீங்க. அதுக்கு சந்தோஷம் கூட வர மாட்டேங்குது. வேற ஏதாவது இல்லாததான் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி நெறைய விஷயம் இருக்கு. சில நேரத்துல கடவுள பத்தி தெரியாதவங்க கூட நல்லா வாழ்றாங்களோ அப்படின்னு தோணுது. நமக்கு வாழத் தெரியல. "ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பிரேயர் பண்ணி தியானிச்சுட்டு இருந்தப்பதான் எனக்கு இதுக்காக பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. நம்ம ஹெல்தி லைஃப், அதாவது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, ஹாப்பியான ஒரு வாழ்க்கை, இம்பாக்ட்ஃபுல்லான வாழ்க்கை. அதாவது மத்தவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை. இது மாத்திரம் இல்ல, லெட் அதர்ஸ் லிவ். அதாவது மத்தவங்களையும் நம்ம வாழ விட போறோம், வாழ வைக்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தரப்போறாரு. நான் இத குறித்து தியானிக்கிறப்போ, சில விஷயங்கள நான் யோசிச்சேன். என்னன்னா, ஆ நம்ம பைபிள் கிளியரா சொல்லுது. "பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன்." அப்படின்னு சொல்லி ஒரு அழகான லெட்டர பவுல் எழுதுறாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதே இந்த வசனம் நெறைய பேருக்கு பிடிக்கும்ல. பிலவ்ட், பிரியமானவனே அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு பிரியமானவங்க தான். நம்ம எல்லாத்துலயும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்ன்றது தான் ஆண்டவரோட சித்தம். ஏன்னா, அவர் அப்படிதான் படைச்சிருக்காரு. ஆதாம், ஏவாள அந்த தோட்டத்துல வைக்கிறப்ப, எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? இல்ல வியாதி இருந்துச்சா உடம்புல? இல்ல அவங்க மேல ஆளுகை செலுத்தி, அவங்கள யாராவது கஷ்டப்படுத்துற மாரி வச்சிருந்தாரா ஆண்டவரு? அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. ஏன்னா, அது ஆண்டவரோட சித்தம் கிடையாது. நீ சுகமா இருக்கணும். எப்படி நம்ம ஒரு குழந்தைய இப்போ எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம தாங்கிக்கணும்னு நினைப்போம்ல. ஒரு தாயோ, தகப்பனா இருக்கட்டுமே. உடம்பு சரியில்ல குழந்தைக்கு அப்படின்னா, இது எனக்கு வந்திருக்க கூடாதா? என் பிள்ளைக்கு வந்துருச்சேன்னு தான் நினைப்போம். அந்த பிள்ளைய அப்படியே பேம்பர் பண்ணி பொத்தி பொத்தி பத்திரமா வச்சுப்போம்ல. ஸோ ஆண்டவரும் வந்து பரம தகப்பன் அவரு. நன்மையான ஈவுகள தருகிறவரு. நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மள வந்து இந்த உலகத்துல பிறக்க வச்சிருக்காரு. ஆ அதுக்காக இப்போ அப்படிதான் ஆதாம் ஏவாளையும் வச்சாரு. ஒரு சில பாவத்து நிமித்தமா அவர் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. சில நேரம் நமக்கு சில போராட்டங்கள் வரும். நான் வந்து நம்ம வாழ்க்கை எல்லாமே அப்படியே ஸ்மூத்தா தான் போகும் அப்படின்னு நான் சொல்ல வரல. போராட்டங்கள் வரும். அது எதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, சில பாடங்கள நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஸ்கூலுக்கு போறதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில 7:30க்கு பஸ் வந்துரும். தூக்கத்த விட்டு எடுத்து போணும். போயிட்டு வரும்போதே டயர்ட் ஆகுது. இது எல்லாமே இருக்கு. தெரியும் எனக்கு அது கஷ்டமா தான் இருக்குன்னு. அதுக்காக நான் அவள ஸ்கூலுக்கு போக விடாம நான் வச்சேன் அப்டின்னா, அது யாருக்கு கஷ்டம்? அவளுக்கு தான் கஷ்டம். ஒரு நல்ல தாய் தகப்பன் வந்து அந்த மாரி யோசிக்க மாட்டாங்க. இதே மாரி தான் கடவுள் வந்து நமக்கு அனுமதிக்கிற சோதனை எல்லாம் எப்டி அப்டின்னா, நம்மள சந்தோஷமா வைக்கிறதுக்கு, நமக்கு நல்ல எதிர்காலத்த குடுக்கறதுக்காக மாத்திரம் தானே தவிர, நம்ம நசுக்கி போடுறது அளவுக்குலாம் கிடையாது. அவர் வந்து திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ இப்ப நம்ம இருக்கிற ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதுக்கு அவர் பலன் குடுக்காரு. இப்ப நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், பெர்சனல் லைஃப்ல பிரச்சனையா இருக்கலாம், யார் கூடயாவது கூடவே இருக்கிறவங்க கூட பிரச்சனையா இருக்கலாம். குடும்பத்துல ஒருத்தரோட ஒருத்தர் வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனை. எது வேணாலும் இருக்கட்டுமே. ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கோங்க. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாரு. இந்த இடத்துல தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம இதுல இருந்து ஓட முடியாதுங்க. நம்மளோட சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஓடிட்டு போயிட்டோம் அப்படின்னா, தன் ஸ்தானத்துல இருந்து போன மனுஷன் எப்படி இருப்பான்ல? ரொம்ப மோசமான நிலைமை ஆயிரும். இதுதான் நம்மளோட ஸ்தானம். நான் நெறைய வாட்டி நெனச்சிருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? எங்கேயாவது போயிரலாம்ல. இந்த கண்ட்ரில நம்ம இருக்கணுமா? இந்த ஒரு தேசத்துல நான் இருக்கணுமா? ஏன் நம்ம அங்க போயிரலாமே! அப்படி மாறிடலாமே! இப்படி பண்ணிடலாமே! அப்படி நெறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நெறைய வாட்டி நான் ஆண்டவர்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கேன். சண்டைன்னா, இப்படி ஒரு
ஒரு கேரக்டர். இப்படி ஒருத்தங்க வந்து என் வாழ்க்கையில ஏன்பா இருக்காங்க? ஏன் இவங்க கூட நான் இருக்கணும்? ஏன் இந்த மாரி ஒரு ரிலேட்டிவ்ஸ் எனக்கு கிடைச்சாங்க? இவங்களுக்கும் எனக்கும் சுத்தமாவே செட் ஆகலையே! ஒரு நாள் கூட அவங்க கூட என்னால இருக்க முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? உங்களுக்கு தெரியும்ல என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு. ஏன் என்னைய இப்படி வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட லிட்டரலா நான் பேசியிருக்கேன். அப்போ அந்த ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, "நீ அமைதியா இரு. நீ பொறுமையா இரு. அவனுக்கு அன்ஃபேர்ன்னு தெரிஞ்சாலும், தப்புன்னு தெரிஞ்சாலும் பொறுமையா இரு. என்னைய மாத்திரம் பாரு. நீ வந்து இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னைய மாத்திரம் பாரு" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிச்சுவேஷன மாத்திட்டாரு. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு கரெக்ட்டா நம்ம எந்த இடத்துல செட் ஆவோமோ, அந்த இடத்துல தான் ஆண்டவர் வச்சிருப்பாரு. நம்மளோட அம்மா, அப்பாவோ, கணவரோ, மனைவியோ, சில நேரங்கள்ல நம்மள துன்பப்படுத்துற மாமியார் மெயினா இப்ப இருக்கிற பிரச்சனை நெறைய பேருக்கு அந்த மாமியாரு, அப்புறம் இன்லாஸ் நெறைய பேரு. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதுல எப்படி நான் வாழ முடியும்? இது முடிச்சுட்டு நான் வாழப் போறேன். அதாவது நெறைய பேர் நம்ம மைண்ட்ல நெனைக்கிறோம். இந்த ஒரு கேரக்டர் என் வாழ்க்கையில இல்லாம போனா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு. வயசும் போயிரும். நம்ம வாழ்க்கையும் வீணாயிரும். நம்ம இருக்கிற காலம் கொஞ்சம் ஷார்ட் தான்ல. ஸோ இவங்க கூட தான் நம்ம ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னா, இவங்க கூட நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கான சிச்சுவேஷனையும் ஆண்டவர் ஏற்படுத்தி குடுப்பாரு. அதுக்கு நம்ம வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மைகள தியானிக்கணும். அந்த மாரி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்டின்னா, ஆ நம்ம கஷ்டம் கொஞ்சம் தாங்க இருக்கும். நீங்க ஒரு நோட் எடுத்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் மாமியார் என்னைய கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடுல வந்து என்ன எழுதியிருப்பீங்க அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் அழகான குழந்தைங்கள குடுத்துருக்காரு. எனக்கு சாப்பாடு குடுத்துருக்காரு. நான் நெனச்ச நேரம் நெனச்ச விஷயங்கள சாப்பிடுறதுக்கு எனக்கு பலன் குடுத்துருக்காரு. நல்ல வேலை குடுத்துருக்காரு. நல்ல கணவன், நல்ல சபைய குடுத்துருக்காரு. நல்ல ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ குடுத்துருக்காரு. இந்த மாதிரி எழுதி பார்த்தோம் அப்படின்னா, எத விட எது ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு நம்ம மறந்துர்றோங்க. நம்ம இஸ்ரவேல் மக்கள் மாதிரி சில நேரம் மாறிடுறோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் கையில இருந்த மன்னாவ விட்டுட்டு, வெங்காயத்தையும் வெள்ள பூண்டையும் நெனச்சுட்டு இருந்தாங்க. சில நேரம் நம்ம அப்படி நெனச்சு வாழத் தெரியாம விட்டுர்றோம். இப்போ உயிரோட இருந்தே இறந்தவங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சில பேர சொல்லியிருக்கு. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தியானிச்சோம். இந்த ப்ராடிகல் சன் அந்த கெட்ட குமாரன பத்தி நம்ம தியானிச்சோம் இல்லையா? சோ பைபிள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அத எடுத்துக்கோங்க. லூக்கா 15:24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாரி 32ல பார்த்தோம் அப்படின்னா, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லிட்ரலா மீனிங் வந்து அவர் இறக்கல. ப்ராடிகல் சன் வந்து அந்த 2வது பிறந்த அந்த குமாரன் வந்து இறக்கல. அவரோட ஸ்தானத்த விட்டு போயிட்டாரு. அ ஒரு அது அவரு மன இஷ்டப்படி பாவத்துக்கு நேரா போயிட்டாரு. இது வந்து மரிப்பதற்கு சமமா சொல்லியிருக்கு பைபிள்ல. நம்ம ஒருவேள ஆண்டவர் நம்மள ஒரு ட்ராக்ல வச்சிருக்காரு அப்டின்னா, அத விட்டு நம்ம போறோம் அப்டின்னா, அது வந்து மரணத்துக்கு சமம். உங்களுக்கு தெரியும் ஆதாம், ஏவாள் வந்து ஆ சந்தோஷமா இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டாங்க. அந்த தோட்டத்துல சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவங்க வெளிய போனாங்க. அது வந்து மரணத்துக்கு சமானம் தான். அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த ஆடு பலியிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு போட்டு அதாவது அவங்களுக்கு பதிலா இந்த ஆடு பலியிடுறது வந்துருக்குல்ல. சோ அந்த லா படி அவர் பண்ணாரு. சரி. சோ ஒரு ஸ்தானத்துல இருந்து நம்மளோட பர்ப்பஸ்ல இருந்து நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம வெளிய போறது அப்படிங்கிறது மரணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. நம்ம வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு அனிமலும் தான் வாழுது. ஒரு மிருகமும் தான் வாழுது. நம்ம தெருவுல இருக்கிற நாய், பூனை எல்லாம் வாழுது ஒரு சில காலத்துல. நமக்கு முன்னாடி பல பேர் வாழ்ந்து இறந்து போயிருக்காங்க. இன்னும் நெறைய பேர் பொறப்பாங்க. இப்படி ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜெனிதா அப்படின்னா, இப்போ இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நான் இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஆ சில வீடியோக்கள் இருந்துச்சுன்னா பார்க்குறப்ப, ஓகே இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவ்வளோதான் இருக்கும். ஆனா இந்த 50 வருஷமோ, 60 வருஷமோ, 70 வருஷமோ நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாட்களும் அது நமக்கானது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு. அத வந்து நம்ம உயிரோட இருக்கும்போதே நம்ம மரித்து போறதுன்றது எவ்வளவு மோசமான விஷயம் இல்ல. இதுவே ஷார்ட் தான் நமக்கு. 60, 70 வருஷம்ன்றது நமக்கு ஷார்ட் தான். நம்மளால பெரிய இம்பாக்ட் குடுக்கணும் அப்டின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கரெக்ட்டான வழில போணும். இதுல நான் வந்து இப்ப ஜெனிதாக்கு வந்து ஆண்டவர் இதெல்லாம் வச்சிருக்காரு.
இந்த டைம்ல Zoomல பேசணும் இவங்க கூட. இத கரெக்ட்டா பார்க்கணும். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவள கரெக்ட்டா பார்க்கணும். அவங்க ஹஸ்பண்ட பார்க்கணும். அடுத்த சந்ததி இந்த உலகத்துல கரெக்ட்டா வந்து பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, இவ்ளோ பேருக்கு அவ பிளெஸ்ஸிங்கா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்காருன்னு வைங்களேன். இப்ப நான் அத விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னா, அது வந்து மரணத்துக்கு சமமானது. அதாவது என்னோட வாழ்க்கையே ஆண்டவர் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இப்போ ஒரு பொருள நீங்க வாங்குறீங்க. இப்ப எங்க வீட்ல ஒரு வேக்கம் கிளீனர் நான் வாங்கி வச்சிருக்கேன். அது வாங்குனது எதுக்காக அப்டின்னா, வீட கிளீன் பண்றதுக்காக அப்டின்னு சொல்ட்டு. ஆனா அது என்ன ஆகுது, அ அது ஒரு இடத்துல இருக்க அழுக்க எடுத்துட்டு, வீடு ஃபுல்லா எல்லா இடமும் ஆக்கி வச்சுருது. எல்லா இடமும் பிசு பிசுன்னு ஆக்கிருது. அப்போ அது இருந்து வேஸ்ட்டு. அப்டிதானே? அத தூக்கி தான் போடணும். அது இடத்த தான் அடைச்சிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கி போட போறோம். இத மாதிரி நம்ம ஆயிறக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இதுக்காக ஆண்டவர் வந்து இதுக்காக தான் என்னைய வச்சிருக்காரு. அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கு. இத நம்ம வந்து கரெக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்கு சமம். ஆ இப்போ சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பக்கத்துல இருக்கவங்கள பார்க்குறோம். இப்போ மெயினா வந்து சர்ச்சுல, சபையில நெறைய இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் சொல்றேன். நான் கிறிஸ்டியனா இருக்கேன். நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா, அது வந்து நான் சொல்லிக்கிறதுக்காக பண்ற மாரி ஆயிடுச்சு. ஆண்டவருக்காக உண்மையா பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. நம்ம நல்லவங்கன்னு மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம நெறைய பேர் அப்படிதான் இருக்கோம். நான் நல்லவ, நான் இதெல்லாம் பண்றேன். நான் இத்தன மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம பண்றோம். ஆனா உண்மையிலே நம்ம யாருக்கு காட்டணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு. மத்தவங்களுக்கு அதுவே தெரிஞ்சிருங்க. நீங்க மலை மேல இருக்கிற பட்டணம். மறைந்திருக்க முடியாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டயும் வந்து நமக்கு நல்ல பேர் வாங்கணும். இது எல்லாமே நடக்கும். நீங்க நெனைக்கிறது எல்லாமே நடக்கும். ஊழியத்துல ஆண்டவர் உயர்வ குடுப்பாரு. சபையில உயர்வு குடுப்பாரு. எல்லா உயர்வு குடுப்பாரு. ஆனா அது எப்படி வரும் அப்டின்னா, நீங்க அத தேடி ஓட மாட்டீங்க. நீங்க ஆண்டவர பார்ப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒரு ஒரு கல்ச்சர் மாரி ஆயிடுச்சு அது அப்டி. சபையில வந்து ஆக்டிவா இருக்கிறது அப்டிங்கிறது ஒரு நல்ல ஒரு மத்தவங்களுக்காக இருக்கிறது அப்டிங்கிறது வந்து அப்டி நம்ம கொஞ்சம் டல் ஆனோனே என்ன யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க அப்டின்னா, பின்வாங்கி போயிட்டா, ஜெனிதா வந்து பின்வாங்கி போயிட்டா. அதனால தான் இப்போ வந்து சபை காரியத்துல ஈடுபடுறதில்ல. அப்டின்னு சொல்லி அவங்க காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணாலும் நல்லது. ஹாப்பியா இருக்கிறது நல்லது. ஆனா அது ஆண்டவருக்காக இருக்கணும். நம்ம மத்தவங்களுக்காகவோ, மத்தவங்க இப்படி சொல்லுவாங்க, நம்ம காமிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஜெனிதாவுக்கான பர்ப்பஸ் இல்லாம போயிரும். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் சபையில. ஜெனிதா இருக்கா. இன்னொரு பொண்ணு இருக்கா, ராஜின்னு வச்சுக்கோங்க. 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர்ல ஆண்டவர் வந்து ஜெனிதாவ இதுக்காக தான் கால் பண்ணியிருக்காரு. அவளுக்கான ஊழியம் வித்தியாசமானது. ராஜியோட ஊழியம் வித்தியாசமானது. 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஜெனிதாவுக்குன்னு ஒரு பாத்த குடுத்துட்டாரு. ஜெனிதாவோட லைஃப் இதுதான் அப்படின்னு செட் பண்றாரு. இப்போ ஜெனிதா என்ன பண்ணணும்? அந்த லைஃப்ல ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனமோ அத பண்ணணும். இதுல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட உட்காரணும். ஏன்னா எப்படிப்பா வாழ்றது இன்னைக்கு? நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்? எங்க வீட்டுக்கு இவங்க வரப்போறாங்க. நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நான் ஆண்டவர எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்? நான் எப்படி ஆண்டவர் மாதிரி இருக்கிறது? எப்படி நான் உங்கள மாதிரி வாழ்றது? அப்படின்னு சொல்லி இதுதான் என்னோட ஊழியம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒரு விஷயங்கள ஆண்டவர் சொல்றப்ப அத கரெக்ட்டா பண்ணணும். சபை ஊழியத்துல சேர்ந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சபையோட இணைந்து ஊழியங்கள் செய்றது அதெல்லாம் ஓகே. தனிப்பட்ட முறையில ஒரு யூனிக்னெஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த வேக்கம் கிளீனருக்கு என்ன என்ன பர்ப்பஸ் அப்டின்னா, வீட்ட கிளீன் பண்றது தான். அது வந்து ஃப்ரிட்ஜ பாத்துட்டு, நான் வந்து கிளீன் பண்ண மாட்டேன். நான் வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி நான் இருக்க போறேன். ஒரு இடத்துல அமைதியா இருக்க போறேன். என் மேல திங்ஸ் எல்லாம் வைக்கட்டும் அப்டின்னு சொல்லி அந்த வேக்கம் கிளீனர் இருந்துச்சுன்னா, அது கொஞ்ச நாள்ல குப்பைக்கு போயிரும். அதேதான். அதே ஃப்ரிட்ஜும், வேக்கம் கிளீனரும் ஒரே வீட்ல தான் இருக்கு. ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்ணுது. அதே மாரி தான். நம்ம சபையில இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஒருத்தவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்றோம். எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கோம். எல்லாம் ஓகே தான். தனிப்பட்ட விதத்துல நம்மளோட பர்ப்பஸ் என்ன? நம்மளோட வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத தெரிஞ்செடுத்து, அதுக்கான சூழ்நிலை தான் ஆண்டவர் நம்மள கண்டிப்பா வச்சிருப்பாரு. இப்போ என்னைய வந்து என்னோட ஊழியம் எங்க செய்ய முடியுமோ, அந்த இடத்துல தான் ஆண்டவர் வச்சிருப்பாரு. நான் வந்து அ நான் பெரிய பாஸ்டர்ஸ் மாரி இல்ல. நான் வந்து மைக்ல ஏறி நான் ஆராதனை பண்ணணும். ஆனா என்னைய இப்படி வச்சுட்டாரே ஆண்டவரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் அழுதுட்டு இருந்தேன்னு வைங்களேன்.
என் வாழ்க்கையோட பர்ப்பஸே வீணா போயிரும். ஒரு 5 வருஷம் நான் அழுதேன்னு வைங்களேன் இத நெனச்சு. என் வாழ்க்கையோட 5 வருஷம் வேஸ்ட் தானே! ஆண்டவரோட அந்த 5 வருஷத்துல எனக்காக இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் கெட்டு போயிருக்குமே! நான் வந்து இவங்க வந்தா ஜெனிதா வந்து இத பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் யாரு இருப்பால்ல? நான் அப்ப உயிரோட இருந்ததுக்கு செத்ததுக்கும் ஈக்குவல் தானே! சோ நம்ம வாழ்ந்திருக்கிறதுன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சித்தத்தின்படி செய்றது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வச்ச பர்ப்பஸ நிறைவேற்றுறது. இதுதான் நம்ம வாழ்ந்திருக்கிறது. அப்படி இல்லன்னா, இது சொல்லியிருக்கிற மாரி, அவன் வந்து மரித்தான், மறுபடியும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. மரணத்துக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு அ ஆண்டவரோட சித்தத்தின்படி நடக்காத ஒரு ஜனங்கள் அப்டின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இஸ்ரவேல் மக்கள். அவங்க வந்து கானானுக்கு போணும் அப்டின்னு தான் அழைக்கப்பட்டாங்க. ஆண்டவர் மரணத்துக்காக இஸ்ரவேல் மக்கள அழைச்சாரா? அப்டின்னா இல்லவே இல்ல. சந்தோஷமா இருக்கணும். ஒரு அடிமைத்தனத்துல இருந்து வெளிய வரணும் அப்டின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அழைச்சாரு. 40 வருஷம் பார்த்தாரு ஆண்டவர். போராடி, போராடி பார்த்தாரு இந்த ஜனங்களோட. அவங்க வந்து ஒண்ணுமே செட் ஆகுற மாரி தெரியல. வேத வசனம் சொல்லுது, எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர்கள் மாளும் வரை அவங்க வனாந்தரத்துல சுத்தி திரிஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு மரணம் வர வரைக்கும் அவங்களால நல்ல விஷயத்துக்கு போக முடியல. அவங்களால வாழவே முடியல. நன்மையான பெற்றுக்கொள்ளவே முடியல. அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போகவே முடியல. சில நேரம் நம்மளும் அப்படித்தான் இருக்கோம். நமக்கு ஆண்டவர் நெறைய வாக்குத்தத்தம் குடுத்திருக்காரு. நெறைய சந்தோஷமான விஷயங்கள நம்ம வாழ்க்கையில வச்சிருக்காரு. ஆனா நம்ம பாதியிலே வாழாம மரணத்துக்கு ஏதுவான விஷயங்கள செஞ்சு, அவரோட பர்ப்பஸ விட்டு வெளிய போய் என்ன பண்றோம்னே தெரியாம பழைய விஷயங்கள எடுத்து பேசிட்டு, நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்திருக்குது அப்படிங்கிறது, நமக்கும் ஆண்டவருக்குமான ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம். அவரவரோட பர்ப்பஸ்ல நம்ம இருக்கிறது முக்கியம். இன்னும் நான் வேற இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு இப்போ வேற தோன்றதுனால நான் வேற சொல்றேன். அதுக்காக ரொம்ப சுகபோகமா வாழவும் நம்ம முடியாது. அதாவது நம்ம பர்ப்பஸ விட்டுட்டு பைபிள்ல சொல்லியிருக்கு, யோவான் 1 தீமோத்தேயு 5:6ல சொல்லியிருக்கு, "சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்ததுக்கு சமம்" அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா, நம்ம பர்ப்பஸ் இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி ஆடம்பரமாவும் போயிறக்கூடாது. ரொம்ப வாழவே இல்லாம, இப்போ வீடு ஃபுல்லா பிரியாணி செஞ்சு வச்சிருக்காரு ஆண்டவர், பிளெஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னும் இருக்கக்கூடாது. அது நம்ம கரெக்ட்டா ஆண்டவர் வந்து வாழ வைப்பாரு. சந்தோஷமாவும், சமாதானமா நம்மள வாழ வைப்பாரு. இன்னொரு விஷயம் வந்து நமக்கு தெரியும். ஒரு அரண்மனைக்குள்ளே ஆ சமாதானமும் அந்த வசனம் எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க. சங்கீதம் 122:7. ஸோ நம்ம எப்படி வாழணும்? நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் தான். நெறைய வசனம் பைபிள்ல இருக்கு. இது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 122:7 "உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வீட்டுக்கு கிட்ட வந்து பார்த்தோம்னா தெரியும். அந்த காலையில டைம்ல ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப, ஆஃபீஸ் கிளம்புறப்ப பார்த்தா தெரியும். நம்ம வந்து சமாதானமா இருக்கோமா? இல்லையா? அப்படிங்கிறது ஒரே சத்தமா இருக்கோம்ல நம்ம. ஒரே சண்டை அந்த டைம்ல தான். எதுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னே தெரியாது. கோவம், எரிச்சல், வெறுப்பு அந்த டைம்ல மட்டும் இல்ல. நம்ம வீட்லயே வந்து ஒரு சமாதானம் இருக்கணும். அதுதான் மத்தவங்கள வந்து இம்பாக்ட் பண்ணும். ஓகே, இவங்க வீட்டுக்கு போனா ஒரு சமாதானமா இருக்கு என் மனசுக்கு. இவங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மத்தவங்கள நம்ம அப்படிதான் வந்து அது ஒரு ஒரு அது ஒரு வகையான சுவிசேஷம் சொல்றதுதான். நம்ம ட்ராக்ஸ் குடுக்குறதுக்கு, தெரு தெருவா போய் சுவிசேஷம் பண்றதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு தடை வரலாம். ஆ இப்பவே நெறைய இடத்துல தடை தான் இருக்கு. அதெல்லாம் விட, இப்போ நம்மள பார்க்குறவங்க நடமாடும் நிருபம்ன்றது அதுதான். வாழ்றது வந்து நிருபமா வாழணும். பைபிளா நம்மளே வாழணும். நம்ம எல்லார்கிட்டயும் போய் பைபிள் போய் குடுக்குற மினிஸ்ட்ரி நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் பண்றாங்க? நான் யாரையும் குறைச்சு நான் மதிப்பிடல. அது ஒரு காலம். இன்னொரு ஒரு ஒரு யாராலயும் தடுக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம அன்பா இருக்கிறது, நம்ம பைபிளா வாழ்றது, இதெல்லாம் வந்து யாராலயுமே தடுக்க முடியாது. நம்ம மனசுக்குள்ள பிரேயர் பண்றத யாராலயும் தடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம நிருபமா வாழ்றத யாராலும் தடுக்க முடியாது. நான் இப்ப சொல்ற விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, சில நேரம் சில விஷயங்கள் சில டைப் ஆஃப் ஊழியங்கள நம்ம பண்ண முடியாதப்போ, இந்த மாரி நம்ம வாழ்றது முக்கியமா இருக்கும். சரி நான் இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, லீவ் மட்டும் இல்ல, லெட் அதர்ஸ் லீவ். மத்தவங்களையும் வாழ விடுங்களேன். நம்மள பத்தியே சொல்லிக்கலாம். நம்மள நம்மளே சொல்லிக்கலாம். நானும் வாழுவேன், மத்தவங்களும் வாழ விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா, காலையில சாப்பிடறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க.
அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். டெய்லியுமே அது ஒரு சண்டையா, ஒரு போராட்டமாவே இருக்கும். நான் என்னோட மனசுல நான் என்ன நெனச்சுட்டு இருக்கேன்னா, காலையில சாப்பிடாம இருக்கிறது எவ்ளோ ஒரு மோசமான விஷயம். நல்லதுக்கு தானே நம்ம சொல்றோம். ஏன் இத கேட்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா, வருத்தமாவே இருந்துச்சு. அவருக்கு அது பழகிருச்சு. சின்ன வயசுல இருந்து பழகிருச்சு. இதுக்கு என்ன இவ்ளோ பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக போராடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறப்ப, காலையில எந்திரிச்சு விளையாட போயிருவாங்க. ஷட்டில் விளையாட போயிட்டு, ஒரு பிரஞ்ச் அதாவது மதியானம் 12 மணிக்கு தான் வந்துட்டு, அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. மத்தியான சாப்பாடு, காலையில சாப்பாடு சேர்த்து ஒண்ணு. இது வந்து எனக்கு ரொம்ப நாளா இத நான் எப்படியாவது இவர திருத்திறணும் அப்படின்னு சொல்லி நான் கங்கணம் கட்டிட்டு இருந்தேன். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அப் அவ்ளோ இது ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம வந்தப்போ டாக்டர் வந்து டயட் பிளான் எழுதி குடுத்தப்ப சொன்னது என்னன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லிக் குடுத்தாரு. என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 14லிருந்து 16 மணி நேரம் கேப் விட்டு சாப்பிடணும். நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதுலருந்து எவ்ளோ கேப் விடுறீங்களோ அவ்ளோ நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலையில எந்திச்சு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நம்ம வந்து அது நான் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம ரொம்ப போராடுற ஒரு விஷயம் இவருக்கு இயற்கையாவே வந்திருக்கு. அதனால தான் இவரு ஹெல்த்தியா இருக்காரோ! இத தெரியாம இவ்ளோ நாள் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோமே! இவ்ளோ நாள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபுல் பாடி செக்கப் பண்ணப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரு ஃபுல் ரிப்போர்ட் வரப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே நார்மல். எல்லா கவுண்ட்டுமே நார்மல். எனக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவ்ளோ ஒடிசல் இருந்துச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன். இது தெரியாம இவ்ளோ போராடினோமா அப்டின்னு சொல்லி. நெறைய நேரம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோம். இதுல தான் எல்லாரும் வாழணும் அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப் போறோம் அப்டின்னா, நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்றோம். இல்ல நெறைய பேர் நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்றோம். பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறம் அவங்க நமக்காக வாழணும் அப்டின்னு நம்ம நெனைக்கிறோம். இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு மோசமான விஷயம். மத்தவங்கள வாழ விடணும். அது நம்ம பிள்ளைங்களுக்கு செய்றது எல்லாமே ஓகே தான். ஆனா, அவங்களுக்காக ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்போ நெறைய பேருக்கு வாழ்க்கையில இருக்க பிரச்சனை என்ன அப்டின்னா, என் பையன் எனக்காக வாழணும். என் பையன நான் வளர்த்துருக்கேன் இவ்ளோ நாளு. என்னோட பெஸ்ட் எல்லாம் குடுத்து நான் இல்லன்னு சொல்லல. தாய் தகப்பன் பண்ண தியாகத்தெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது தான். ஆனா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆயிடுது? அவன் என்ன இப்போ வந்தவள கூட இருந்துட்டு இருக்கான். நான் தானே வளர்த்தேன். எல்லாம் நான் தானே பண்ணேன். எனக்காக தானே அவன் வாழ்க்கைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். ஆ இது வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயம். நம்ம மத்தவங்கள வாழ விடணும். மத்தவங்கள நம்ம அவங்களோட சந்தோஷத்த நம்ம பார்க்கிறப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும். இப்போ யாராவது இப்படி பண்ணா எப்படி இருக்கும்ல? நம்ம லைஃப் வாழ விடாம யாராவது ஒருத்தவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதே தானே நம்ம மத்தவங்களுக்கு பண்றோம்ல. ஸோ அது ஒரு விஷயம். நான் வேற எடுத்தேன். பட் இட்ஸ் ஓகே. காட் எப்படி லீட் பண்றாங்களோ அதே மாதிரி போகட்டும். அ இப்ப நான் ஃபைனலா நம்ம சொல்லப் போறது என்ன அப்டின்னா, நம்ம வாழப்போறோம். சுகமா வாழப்போறோம். சந்தோஷமா வாழப்போறோம். மத்தவங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா வாழப்போறோம். சமாதானமா வாழப்போறோம். இதுக்கான முயற்சிகள நம்ம பண்ணப் போறோம். நம்ம சுகமா வாழ்றதுக்கு என்ன தேவையோ அத பண்ணப் போறோம். பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு என்னென்ன முயற்சியோ அதெல்லாம் எடுக்கப் போறோம். ஆண்டவர் வச்சிருக்கிற பர்ப்பஸ்ல நம்ம வாழப்போறோம். மத்தவங்களுக்கு நம்ம எதுக்காக ஆண்டவர் நம்மள இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரோ, அது கரெக்ட்டான வழியில நம்ம போகப் போறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கப் போறோம். மத்தவங்களுக்கு நம்ம ஷோ ஆஃப் பண்றதுக்காக இல்ல. ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்கிறதுக்காக விஷயங்கள பண்ணப் போறோம். பீப்பிள் ப்ளீசிங் பண்ணப் போறதில்ல. கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம பண்ணப் போறதில்ல. நான் இன்னும் ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன் என்னோட டைரியில. ஐ வொர்க் டூ லிவ் லிவ் டு வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு லிவ் டு வொர்க்ல அடிச்சு வச்சிருக்கேன். அதாவது நான் வாழ்றதுக்காக வேலை செய்யணும்பா. நான் வேலை செய்யறதுக்காக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அதுவும் ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். பிசினஸ் இல்ல வேலை இல்ல ஏதோ ஒண்ணு. அத நோக்கியே நம்ம ஓடிட்டு நம்ம வாழ்க்கையோட பர்ப்பஸ விட்டுறக்கூடாது. அத விட நம்ம வாழ்றது, சந்தோஷமா இருக்கிறது, ஆண்டவரோட சமூகத்துல, ஆண்டவரோட பர்ப்பஸ்ல நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொருத்தரையும் 12 பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். வாழ்க! நம்ம வாழ்ந்திருப்போம். நம்ம சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.